பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம எல்லோருக்கும் நன்றாய் தெரிந்ததான ஒரு வசனம் அது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல; அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் யாவரையும் நிர்மூலமாக்கும் என்றதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு நேராக தங்கள் பயணத்தை அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கக்கூடிய அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் மோவாப் தேசத்தை கடந்து அவர்கள் செல்ல வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்கிற மனுஷன் தன்னுடைய தேசத்திலே இருந்ததான பீலையாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்கதரிசி என்று சொன்னால் இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல. இவர் அந்த தேசத்தில் இருந்ததான ஒரு மந்திரவாதி. இவர் சொல்ல போனால் இவர் ஒரு பாகாலின் தீர்க்கதரிசி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் 23ஆம் அதிகாரத்தையெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இவன் சபிக்க போகும் பொழுது எங்க இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறான்னு சொன்னால் பாகாலின் மேடுகளில் இருந்து, பாகாலுடைய பலிப்பீடங்கள், அந்த பாகாலை ஆராதிக்கிறதான அந்த இடத்திலிருந்து இவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நோக்கி பார்க்கிறான் என்று சொல்லி இந்த என்னாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த அந்நியனுக்கு ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். என்னன்னு சொன்னா, அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். இப்பொழுது அந்த நாட்டு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை தனக்காக சபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிலேயாமை அழைத்து அனுப்புகிறார். அன்பானவர்களே, இவர் ஏற்கனவே சொல்லிவிடுகிறார், எனக்கு வந்து எவ்வளவு நீங்க காசு கொடுத்தாலும் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லி. ஆனாலும் ஒரு கட்டத்தில் இவர் கர்த்தருடைய சொல்லை மீறி இவர் செல்லுகிறார். அன்பானவர்களே, ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை இவர் சபிப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கல, இவர் ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். அன்பானவர்களே, அப்பொழுது அந்த ராஜா சொல்லுகிறார், நான் உன்னை சபிக்க சொன்னேன், நீ ஆசீர்வதிச்சிட்ட, நீ போயிரு என்று சொல்லி இந்த பீலையாமின் மேல அவன் கோபப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எப்படியே மறிக்க போகிறேன், நான் என் ஜனத்தரிடத்திற்கு நான் போகிறேன், இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு பின் நாட்களில் செய்ய போவதை நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் எதை குறித்து சொல்லுகிறான்னு சொன்னால், நேரடியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஒரு அந்நிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அன்பானவர்களே, எப்படி ஒரு அந்நியன் இயேசு கிறிஸ்துவை குறித்து, வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் என்று சொன்னால், அன்பானவர்களே, தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நேசித்ததன் காரணமாக இவனை கொண்டு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படியா வழிநடத்த போகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபை எப்படியா அழிக்க போகிறார்கள் என்பதை கர்த்தர் இந்த பீலேயாமின் மூலமாக வெளிப்படுத்தும் போது அவன் சொல்லுகிறான், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல; அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல என்று சொல்லுகிறான். அன்பான இந்த இடத்துல இவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நேரத்தையும் தூரத்தையும் இவன் குறிப்பிட்டு சொல்லுகிறான். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அதாவது மேசியாவை நான் காண்பேன், இப்பொழுது அல்ல; அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. அதாவது அன்பானவர்களே, இவன் மோவாபிலே இருக்கிறான். இவன் என்ன சொல்லுகிறான்? யாக்கோபை குறித்து, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த பிலேயாம் வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. அப்படியான என்ன அர்த்தம்? அன்பானவர்களே, 1400 ஆண்டுகளுக்கு பின்பதாக மேசியா பிறக்க போகிறார்.
அவர் எங்கே பிறக்க போகிறார்? இஸ்ரவேல் தேசத்திலே பிறக்க போகிறார். அன்பானவர்களே, மோவாப் தேசத்திலிருந்து, அதாவது பீலையாம் இருந்த அந்த இடத்திலிருந்து எருசலேம் அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரத்திலே இருந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு கூட நமக்கு 70 கிலோமீட்டர் என்பது கிட்டத்தட்ட நம்ம பயணிப்பதற்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம நம்முடைய வாகனங்களை எடுத்துக்கொள்வோம். அவ்வளோ வேகமாக போயும் நமக்கு 1.5 மணி நேரத்திற்கு மேலே ஆகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வந்து 2000 வருஷம் ஆகுது. இது ஒரு 2000, அது ஒரு 1400 என்று எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட 3400 வருஷங்களுக்கு முன்பதாக 70 கிலோமீட்டர் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு தூரம் தான். அவன் சொல்லுகிறான், சமீபமாய் அல்ல என்று சொன்ன ஒரு தூரத்திலே அவர் பிறக்க போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? அந்த நட்சத்திரமாகிய மேசியா, அவர் ஆளுகை செய்கிற மேசியா என்ன செய்ய போகிறார்? மோவாபின் எல்லைகளை நொறுக்க போகிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ய போகிறதான அவர் யார் என்பதை இவன் சொல்லுகிறான். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அவன் சொல்லுகிறான். அவர் யார்? அவர் நட்சத்திரம். அன்பானவர்களே, ஞானிகளுக்கு நட்சத்திரம் என்ன செய்தது? வழிகாட்டியது. சரியான ஒரு வழிகாட்டியது, சரியான வழியில் அவர்கள் நடத்தினது. அப்படியானால் என்ன எனக்கு அன்பானவர்களே, இந்த நட்சத்திரம் ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தது, சரியான ஒரு வழியை அவர்கள் காட்டியது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இடத்துல நட்சத்திரத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறார். அப்படியானால் என்ன? இந்த நட்சத்திரமாகி இயேசு நம்பிக்கை இழந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவர் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர். இயேசு எதற்காக பிறந்தார்? நம்பிக்கை இல்லாத நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை, நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு இயேசு பிறந்தார். இயேசு எதற்காக பிறந்தார்? உங்களையும் என்னையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை அடித்து போட்டு அவரே நம்மை ஆளுகை செய்வதற்கு, அவர் சமாதானத்தை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அன்பானவர்களே, இந்த பீலையாமுடைய வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியமானது. அவன் சொல்லுகிறான், அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் எழும்பும் என்று சொல்லுகிறான். அவர் நட்சத்திரம், அவர் வழிகாட்டுகிறவர், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர், உங்களை சரியான வழியிலே நடத்துகிறவர். அது மட்டுமல்ல, செங்கோல் என்பது ஆளுகையை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிசாசின் ஆளுகை முறித்து போட்டு சமாதான கர்த்தராகிய இயேசுவே உங்களை ஆளுகை செய்ய போகிறார் என்பதை அவன் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் அவர் எதற்காக பிறந்தார்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பானவர்களே, அவர் நமக்கு வழிகாட்டுவதற்காக, சரியான வழியிலே நம்மை நடத்துவதற்காக, நம்மை ஆளுகை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் பிறந்தார். மூன்றாவது சொல்லுகிறான், அந்த நட்சத்திரம், அந்த செங்கோல் மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். அதாவது மோவாபியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். அந்த சத்துருக்களின் எல்லைகளை நொறுக்கி போடுவார் மேசியா என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தாராம்? நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிற சத்துருக்களை அழித்து போடுவதற்கு, பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் நினைவு கூறுகிற இந்த மாதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக எப்படியா வெளிப்படுகிறார்? அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக, நம்மை ஆளுகை செய்கிறவராக, நம்முடைய சத்துருக்களை அழித்து போடுகிறவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே வெளிப்படுகிறார். எனவே அவருடைய வழிகளுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம், அவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்முடைய வாழ்க்கையில அவரை யுத்தம் செய்ய நாம் ஒப்புக் கொடுப்போமாக. அவர் நம்மை ஆளுகை செய்து அவரே நம்மை நடத்தி நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேல் செங்கோல் எழும்பும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நம்பிக்கை, ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கிறவர், ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். இதற்காகத்தான் இருந்த உலகத்தில் பிறந்தீர் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய வழிநடத்துதலுக்கு, நீர் யுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர், நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் முழுவதுமாய் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.